இரண்டாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யா வேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தே மே யுக்ததமா மதாஹ. அர்ஜுனனுடைய கேள்வி, சகுண உபாசகர்கள் உயர்ந்தவர்களா, நிர்குண உபாசகர்கள் உயர்ந்தவர்களா என்று அமைந்தது. அதற்கு பகவானுடைய பதில், சகுண உபாசகர்கள் உயர்ந்தவர்கள், நிர்குண உபாசகர்கள் என்னை அடைகிறார்கள் என்று அமைந்திருந்தது. இவ்விதம் பகவான் பதில் சொன்னதிலிருந்து நமக்கு பகவான் புகட்டிய ஞானம் என்னவென்றால், இங்கு அர்ஜுனன் சகுண உபாசகன் என்று விஸ்வரூப உபாசகனை குறிப்பிட்டிருக்கின்றான். ஆகவே சகுண உபாசகர்களுக்குள் விஸ்வரூப உபாசகன் மேலானவனாக இருக்கின்றான், உயர்ந்தவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் அந்த விஸ்வரூப உபாசகன் மோக்ஷம் என்கின்ற பதத்தை அடைய முடியாது. அதற்கு அடுத்தபடி ஒன்று இருக்கின்றது. ஆகவே பகவான் என்ன கூறிவிட்டார், சகுண உபாசகன் உயர்ந்தவன், ஆனால் நிர்குண உபாசகன் என்னை அடைகின்றான். இதிலிருந்து சகுண உபாசகன் உயர்ந்தவன், ஆகவே சகுண உபாசனையை விடக்கூடாது. சகுண உபாசனையை ஒருவன் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சகுண உபாசனையிலேயே நின்று விடவும் கூடாது. அதற்கு அடுத்தபடியான நிர்குண உபாசனைக்கு வர வேண்டும். ஆகவே நிர்குண உபாசகன் என்னை அடைகின்றான் என்று பதில் கூறினார். நாம் சென்ற வகுப்பில் நிர்குண உபாசகன், சகுண உபாசகன் இந்த இரண்டை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டோம். பக்தியினுடைய விசாரத்தில் சகுண பக்தி, நிர்குண பக்தி என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாம் நிர்குண பக்தி என்றால் என்ன என்ற விசாரத்தை செய்து முடித்தோம். அதை மிக சுருக்கமாக இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஒருவன் ஈஸ்வரனுடைய, பரம்பொருளினுடைய உண்மை சொரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவு மனதில் ஆசை ஏற்பட்டு அந்த நிர்குண பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சாதனையில் ஈடுபடுகின்றான். ஒருவன் எப்பொழுது ஒரு செயலில் ஈடுபடுவான் என்றால், அந்த செயலில் ஈடுபட அவனுக்கு இச்சையானது தீவிரமாயிருக்க வேண்டும். காமக கர்மகேதுகு என்று சொல்வார்கள். ஒரு செயல், கர்ம என்றால் செயல், அந்த செயலுக்கு ஹேது, காரணம் காமக. காமக என்றால் ஆசை. ஆசைதான் செயலுக்கு காரணம். நாம் ஒரு செயலை மேற்கொள்கின்றோம் என்றால் அதற்கு ஆசை தேவை. அதுவும் எப்படிப்பட்ட ஆசை? தீவிரமான ஆசை இருந்தால்தான் அந்த செயலில் தீவிரமாக ஈடுபடுவோம். நிர்குண பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கர்மத்தில் ஒருவன் ஈடுபட வேண்டுமென்றால் நிர்குண பிரம்மத்தில் அவ்வளவு தூரம் அவனுக்கு ஆசை இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் முமுக்ஷுத்துவம் என்றெல்லாம் கூறுகின்றோம்.
பிறகு நிர்குண பிரம்மத்தை தெரிந்து கொள்கின்ற செயல் என்ன என்றால், நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்ள மேற்கொள்ளும் சாஸ்திர விசாரம், அதை நாம் சிரவணம் என்றும், பிறகு அதை தொடர்ந்து மனனம், அதை தொடர்ந்து நிதித்தியாசனம், ஆத்ம தியானம். இவ்விதம் நிர்குண உபாசகன் யார் என்றால், யார் நிர்குண பிரம்மத்தை தெரிந்து கொள்ள, நிர்குண பிரம்மத்தை மனனம் செய்து நிர்குண பிரம்மத்தை தியானிக்கிறார்களோ அவர்கள் நிர்குண உபாசகர்கள். பிறகு நிர்குண பக்தி என்றால் என்ன? சிரவண மனன நிதித்தியாசனம் என்ற செயலில் ஈடுபடுதல் நிர்குண பக்தி. இது பக்தி என்பது செயல் ரூபமானது. இந்த செயலுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஆசை பக்தனுக்குள் இருக்கின்றது. அந்த காமம், அந்த ஸ்ரத்தை தான் பக்தனுக்குள் இந்த செயலுக்கு காரணமாக அமைகிறது என்று நாம் பார்த்தோம். இனி சகுண உபாசனைக்கு நாம் வந்தால், பகவான் சகுண உபாசகர்களை 4 படிகளாக பிரித்து கூறப் போகின்றார். ஆகவே நாம் ஸ்லோகங்களுக்குள் செல்லும் பொழுதே ஒவ்வொரு படியாக பார்க்க போகின்றோம். பகவான் மேலிருந்து கீழ் இறங்கி வரப்போகின்றார். முதலில் நிர்குண பக்தி அல்லது நிர்குண உபாசனம், அது கடைசி படி, 5வது படி. அதற்கு அடுத்தது ஒரு படி இறங்குவார், அது 4வது படி விஸ்வரூப பக்தி. அது சகுண உபாசனையிலேயே மேலான உயர்ந்த உபாசனை. அதற்கு மேல் சகுண உபாசனை செய்ய முடியாது. விஸ்வரூப உபாசனையை விட்டு விட்டால், மேலே சென்றால் அது நிர்குண பக்திக்கு வந்து விடுகின்றோம். பிறகு ஒருவனால் ஒரு கால் விஸ்வரூப உபாசனை செய்ய முடியவில்லை என்றால் அவன் அடுத்ததாக எதற்கு இறங்க வேண்டும் அல்லது எதில் அவன் இருப்பான் என்று பகவான் படிப்படியாக இறங்கி சொல்லப் போகின்றார். ஆகவே நாம் சகுண பக்தி நிர்குண பக்தி என்ற விசாரத்தில் நிர்குண பக்தியை சுருக்கமாக பார்த்தோம். சகுண பக்தியை விளக்கமாக ஸ்லோகங்களுக்குள் பார்க்க போகின்றோம். இதில் சகுண பிரம்மன் என்றால் என்ன, நிர்குண பிரம்மன் என்றால் என்ன என்ற அறிவும் நமக்கு தேவை. அதையையும் ஸ்லோகங்களுக்குள் நாம் பார்க்க போகின்றோம். அப்பொழுது தெளிவாகும். இனி நாம் 2வது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இந்த 2வது ஸ்லோகத்தில் பகவான் சகுண பக்தன் உயர்ந்தவன் என்ற பதிலை கொடுக்கின்றார். 2வது ஸ்லோகத்தினுடைய சாரம் சகுண பக்தன் உயர்ந்தவன். இப்பொழுது நாம் கேள்வியை மனதில் கொள்ள வேண்டும். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? முதல் ஸ்லோகத்தில் சகுண பக்தன் உயர்ந்தவனா நிர்குண பக்தன் உயர்ந்தவனா? அதற்கு பகவானுடைய பதில் சகுண பக்தன் உயர்ந்தவன். இங்கு சகுண பக்தன் என்று அர்ஜுனன் கேட்கும் பொழுது விஸ்வரூப பக்தனை மனதில் வைத்து கொண்டு கேட்கின்றான். ஆகவே இங்கு நேரடியான பதில் சகுண பக்தன் உயர்ந்தவன். இப்பொழுது நமக்கு குழப்பம் இருக்காது. அப்படி என்றால் நிர்குண பக்தனுடைய கதி என்ன? அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்வார், நிர்குண பக்தன் என்னை அடைவான். ஆகவே 2வது ஸ்லோகத்தில் சகுண பக்தன் உயர்ந்தவன் என்ற பதிலும், 3-4 ஸ்லோகங்களில் நிர்குண பக்தன் என்னை அடைகின்றான் என்ற பதிலையும் பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலமாக கூற வேண்டுமென்றால், ஆரு ருக்ஷுகு யோகாரூடக என்று 2 வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பகவான். ஆரு ருக்ஷுகு என்றால் மோட்சத்திற்கு வர விரும்புபவன், அவனுக்கு சகுண பக்தி. யோகாரூடக என்றால் தகுதிகளையெல்லாம் அடைந்தவன், அவனுக்கு நிர்குண பக்தி. இப்போ சகுண பக்தனை ஆரு ருக்ஷுகு என்றும் நிர்குண பக்தனை யோகாரூடக என்றும் நாம் அழைக்கலாம். அல்லது வேறு நிலையில் கூறினால்,
நம்மால் செய்யப்படுகின்ற அனைத்து சாதனைகளையும் சாஸ்திரம் பிரவிருத்தி மார்க்கக நிவிருத்தி மார்க்கக என்று பிரித்து சொல்லும். பிரவிருத்திகி நிவிருத்திகி என்று. இங்கு பிரவிருத்தியில் இருப்பவர்களுக்கு சகுணம், நிவிருத்தி மார்க்கத்திற்கு வந்தவர்களுக்கு நிர்குண உபாசனம். நிவிருத்தி மார்க்கம் என்றால் இங்கு வாழ்க்கை முறையை சொல்லவில்லை, மானசீகமான நிவிருத்தி மார்க்கம். மனதிற்குள் நிவிருத்தியை அடைந்தவர்களுக்கு நிர்குண பிரம்ம, பிரவிருத்தியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சகுண பிரம்ம உபாசனை. ஆகவே இங்கு இரண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்ற கருத்து, சகுண உபாசகர்கள் உயர்ந்தவர்கள், விஸ்வரூப பக்தர்கள் உயர்ந்தவர்கள். அர்ஜுனனுடைய கேள்விக்கு நேரடியான பதில் இங்கு சொல்லப்படவில்லை. பகவான் நிர்குண உபாசகர்களை ஒப்பிட்டு சகுண உபாசகர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை. இவர்கள் உயர்ந்தவர்கள், ஃபுல் ஸ்டாப். பிறகு நிர்குண உபாசகர்களை பற்றி பிறகு பேசுவார். அர்ஜுனன் தவறாக ஒப்பிட்டு கேட்டான். பகவான் இவர்களை பற்றி கருத்தை கூறி பிறகு நிர்குண உபாசகர்களை தனியாக கூறப் போகின்றார். இந்த நுணுக்கத்தை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனன் இரண்டு உபாசகர்களுக்குள் யார் உயர்ந்தவர்கள் என்று ஒப்பிட்டு கேட்டான். பகவான் யார் உயர்ந்தவர்கள் என்று இரண்டு பேரையும் வைத்து பதில் கூறாமல் தனித்தனியாக பதில் கூறுகிறார். காரணம், இருவரையும் நம்மால் கம்பேர் செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. காரணம், சாய்ஸ், தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லை. சகுண உபாசனை ஒரு படி, அதனுடைய மேலான படிதான். அதற்கு மேலாக வருவது நிர்குண உபாசனம். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், இங்கு 3 அடைமொழியானது சகுண உபாசகனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சகுண உபாசகர்கள் உயர்ந்தவர்கள் என்று பகவான் சொல்கிறார். அதாவது 3 விசேஷணங்கள், 3 அடைமொழிகள். யார்? விஸ்வரூப பக்தனுக்கு. விஸ்வரூப பக்தனுக்கு பகவான் கொடுக்கின்ற முதல் அடைமொழி, மயி ஆவேஷ்ய மனக. ஏ என்றால் எவர்கள், ஏ எவர்கள் என்றால் எந்த விஸ்வரூப உபாசகர்கள், எப்படிப்பட்டவர்கள்? முதல் லக்ஷணம், மயி மனக ஆவேஷ்ய. மயி என்றால் விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில். விஸ்வரூபே மயி, விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில். மனக ஆவேஷ்ய, மனதை பொருத்தி. மனதை பொருத்தி, விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில் மனதை பொருத்தியவர்களாக. இங்கு ஆவேசக என்றால் மனதை அங்கு பொருத்துதல். இது முதல் குணமாக அல்லது முதல் விசேஷணமாக கூறுகின்றார். எவர்கள் மனதை விஸ்வரூபத்தில் பொருத்துகிறார்களோ. அர்ஜுனனால் விஸ்வரூபத்திலும் கூட மனதை பொருத்த முடியவில்லை. அதனால் தான் என்ன கேட்டான்? எனக்கு விஸ்வரூபம் வேண்டாம், விஷ்ணு ரூபம் வேண்டும், அல்லது சாதாரண ரூபம் கிருஷ்ண ரூபம் எனக்கு வேண்டும் என்று வேண்டினான். காரணம், விஸ்வரூபத்தில் பொருத்தும் அளவு அவனுக்கு மனப்பக்குவம் அப்பொழுது வரவில்லை. ஏதோ ஆசை இருந்தது, விஸ்வரூப தரிசனம் வேண்டும் என்று. சில கணம்தான் அவனால் அதை பார்க்க முடிந்தது. ஆனால் இங்கு விஸ்வரூப உபாசகர்கள் விஸ்வரூபத்தில் மனதை பொருத்துகிறார்கள். அப்படி விஸ்வரூபத்தில் பொருத்துதல் என்றால் என்ன? விஸ்வத்தையே ஈஸ்வரனாக பார்த்து கொண்டு இருத்தல். விஸ்வத்தையே ஈஸ்வரனாக பார்க்க வேண்டுமென்றால் ராகத்வேஷமெல்லாம் குறைந்திருக்க வேண்டும். பார்க்கும் பொழுது பகைவர்களாக பார்த்துவிட்டால் அல்லது ராகத்வேஷத்துடன் பார்த்தால் மனம் விஸ்வரூபத்தில் பொருந்தவில்லை என்று ஆகிவிடும். அப்படி அல்லாமல் மனதை விஸ்வரூபத்தில் பொருத்தி, பிறகு இரண்டாவது அடைமொழி நித்யயுக்தாகா. நித்யயுக்தாகா
நித்தியம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் மாறாத என்று பொருள். பொதுவாக நித்தியம் என்றால் எப்பொழுதும், ஆல்வேஸ் என்று பொருள். இந்த இடத்தில் மாறாத, மாறாத எப்பொழுதும் என்பதெல்லாம் ஓரளவு ஒரே பொருள்தான். ஆகவே மாறாத. யுக்தாகா என்றால் பக்தி உடையவர்கள், மாறாத பக்தி உடையவர்கள். யுக்தி என்றால் பொருந்தி இருப்பவர்கள், என்னிடத்தில் மாறாது பக்தியுடன் கூடி இருப்பவர்கள். காரணம் என்ன? சிலருக்கு பக்தி மாறிக்கொண்டே வருகின்றது. கொஞ்ச நாள் பக்தனாக இருப்பான், பிறகு திடீரென்று அவன் கட்சி மாறி விடுவான். பகவானையெல்லாம் கும்பிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதனால் நான் நிறுத்திட்டேன்னு சொல்லி விடுவான், அல்லது வேறு பகவானுக்கு சென்று விடுவான். இப்படியெல்லாம் பக்தி இருக்கின்றது, அது மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இங்கு நித்திய யுக்தாக என்றால் மாறாத, அசைக்க முடியாத பக்தியுடன் கூடியவன். எப்பொழுது இந்த பக்தி எல்லாம் மாறும் என்றால், ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் மாறும், அல்லது வேறு ஏதாவது காரணங்களினாலும், பல காரணத்தினால பக்தியானது மாறலாம். அப்படி மாற்ற முடியாத பக்தியுடன் கூடியவன். இனி ஒரு ஆசிரியர் எழுதுகின்றார், நித்திய யுக்தாகா என்பதற்கு பகவானுக்காகவே அனைத்து கர்மங்களையும் செய்து கொண்டு இருப்பவன். இவன் எதையெல்லாம் செய்கின்றானோ அது ஈஸ்வரனுக்கு செய்வதாகவே பொருந்திய மனதுடன் இருப்பவன். நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் பகவானுக்காக செய்கின்ற ஆராதனை ஆகின்றது. நித்திய யுக்தாக. இப்படிப்பட்டவர்கள். இந்த சொற்களெல்லாம் விஸ்வரூபன் பக்தனை பகவான் விளக்குகின்றார், வர்ணிக்கின்றார். இப்போ விஸ்வரூப பக்தனுடைய முதல் நிலை தன்னுடைய மனதை விஸ்வரூபத்தில் வைத்தவன், என்று மாறாத பக்தியுடன் கூடியவன். பிறகு மூன்றாவது சொல் இரண்டாவது வரியில், ஸ்ரத்தையா பரயா உபேதாகா. உபேதாகா என்றால் கூடியவர்கள், அதனுடன் கூடியவர்கள். எதனுடன் கூடியவர்கள்? ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள். ஸ்ரத்தாவந்தக, ஸ்ரத்தையுடையவர்கள், முழு நம்பிக்கை உடையவர்கள், ஸ்ரத்தையுடையவர்கள். இப்போ ஸ்ரத்தையா உபேதாகா என்றால் ஸ்ரத்தையுடன் பொருந்தியவர்களாக இருப்பவர்கள். அந்த ஸ்ரத்தைக்கு பகவான் ஒரு அடைமொழி கொடுக்கின்றார். இந்த அடைமொழி ஸ்ரத்தைக்கு கொடுக்கின்ற அடைமொழி பரயா. பரயா ஸ்ரத்தையா, மேலான ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள். காரணம் என்ன என்றால், ஸ்ரத்தையிலும் கீழ் மேல் என்று இருக்கின்றது. இங்கு பரயா ஸ்ரத்தையா, பராஸ்ரத்தா, பரக என்ற சொல் சாத்விக ஸ்ரத்தையை குறிக்கின்றது. சாத்விக்யா ஸ்ரத்தையா, சாத்விகமான ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள் என்று பொருள். சாத்விகமான ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள். பகவான் இனி வர இருக்கின்ற ஒரு அத்தியாயத்தில் கூறப்போகின்றார், நம்முடைய ஸ்ரத்தையே மூன்றாக பிரிக்கப்படுகிறது. தாமசமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, சாத்விகமான ஸ்ரத்தை என்று ஸ்ரத்தையே தாமச, ராஜச, சாத்விகமாக பிரிக்கப்படும். இங்கு விஸ்வரூப பக்தர்களுக்கு இருக்கின்ற ஸ்ரத்தை சாத்விகமான ஸ்ரத்தை. அதைத்தான் பரயா ஸ்ரத்தையா என்று கூறுகிறார். அது என்ன தாமசமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தைங்கிறதெல்லாம் பிறகு நாம் பார்க்கலாம். இந்த பேய் பிசாசு இவர்கள் மீதெல்லாம் வழிபடுபவர்களையெல்லாம் பகவான் தாமச ஸ்ரத்தைன்னு சொல்லுவார். பிறகு விதவிதமான யக்ஷர்கள், ராட்சசர்கள் இவர்களையெல்லாம் சிலர் வழிபடுவார்கள், அதெல்லாம் ராஜசமான ஸ்ரத்தை. உயர்ந்த தேவதைகளை, நற்குணங்களை கொடுக்கின்ற தேவதைகளை வழிபடுவது சாத்விகமான ஸ்ரத்தை என்றெல்லாம் பகவான் சொல்ல போகின்றார். இந்த விஸ்வரூப பக்தனுக்கு இருக்கின்ற ஸ்ரத்தை
சாத்விகமான ஸ்ரத்தை. சகுண பக்தியிலேயே கீழான சகுண பக்தனுக்கு ராஜசமான ஸ்ரத்தை இருக்கும், தாமசமான ஸ்ரத்தை இருக்கும். அதனால் அவன் என்ன செய்வான், சில சமயம் மதுபானத்தை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு குடிப்பார்கள். இதெல்லாம் என்னென்னா தாமசமான நிலை. ஆனால் இந்த விஸ்வரூப பக்தன் பரையா ஸ்ரத்தையா சாத்விகமான ஸ்ரத்தையுடன் கூடியவன். இனி ஒரு பொருள், பரையா ஸ்ரத்தையா என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவன். இவனுடைய ஸ்ரத்தையை யாரும் அசைக்க முடியாது. நமக்கும் சில சமயங்களில் ஸ்ரத்தை இருக்கும், மற்றவர்கள் பேசி நம்மளுடைய மனதை குழப்பி விடுவார்கள். இதையெல்லாம் நம்பிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, பகவானை எல்லாம் நம்பாத, அவர் எப்போ வேண்டுமானாலும் காலை வாரிடுவார். அதற்கு யார் உதாரணம்னா நான் பகவானை நம்பி எத்தனையோ பிரார்த்தனை பண்ணேன், பல சமயம் தோல்வி அடைஞ்சிருக்கேன், அதனால் நம்பாத பகவானேன்னு சொல்லி சில அறிவாளிகள் என்ன செய்து விடுவார்கள், நமக்கு ஏதாவது கொஞ்சம் அசைகிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்ரத்தையை அசைத்து விடுவார்கள். ஆனால் இவர்களுடைய ஸ்ரத்தையானது அசைக்க முடியாத ஸ்ரத்தை. இப்போ பரையா ஸ்ரத்தையா உபேதாகா. இப்போ 3 அடைமொழி. விஸ்வரூபமான என்னிடத்தில் மனதை வைத்து மாறாத பக்தியுடன் அல்லது எனக்காகவே அனைத்து கர்மத்தையும் செய்து கொண்டு மேலான ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள் எவர்களோ, ஏங்கிற சொல்லுக்கு தான் இந்த 3. ஏன்னா எவர்களோ என்ன செய்கிறார்கள், மாம் உபாசதே. முதல் வரியில் மாம், மாம் என்றால் என்னை. இங்கு என்னை என்பது விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னை உபாசதே வழிபடுகிறார்களோ. இப்போ எவர்கள், இப்படிப்பட்ட எவர்கள் என்று பொருள். இப்படிப்பட்ட மனதை என்னிடத்தில் வைத்து எப்பொழுதும் யுக்தியுடன் கூடிய மேலான ஸ்ரத்தையுடன் கூடிய எவர்கள் என்னை வழிபடுகிறார்களோ, தே அவர்கள். இரண்டாவது வரியில் தே அவர்கள் யுக்த தமாகா. யுக்த தமாகா என்றால் மேலானவர்கள், உயர்ந்தவர்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட எவர்கள் விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் யுக்த தமாகா, அவர்கள் உயர்ந்தவர்கள். மே மதாகா, இது என்னுடைய கருத்து. மே என்றால் என்னுடைய, மதாகா என்றால் கருத்து. இது என்னுடைய கருத்து, இவ்விதம் நான் கருதுகின்றேன். மம மதம், மே மதம் என்று பகவான் கூறுவார். யுக்த தமாகா மதாகா, இவர்கள் மேலானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். மதாகா என்றால் கருதப்படுகிறார்கள். மே என்ற சொல்லை என்னால் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் இவ்விதம் கருதப்படுகிறார்கள், மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்போ அர்ஜுனனுடைய மனதில் இப்போ என்ன இருக்கும், நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம். என்ன கேள்வியை கேட்டோம், விஸ்வரூப பக்தர்கள் உயர்ந்தவர்களா அல்லது சகுண பக்தர்கள் உயர்ந்தவர்களா அல்லது நிர்குண பக்தர்கள் உயர்ந்தவர்களா என்ற கேள்விக்கு பகவான் நேரடியாக பதில் சொன்னது போல் அர்ஜுனனுடைய மனதில் இப்பொழுது ஒரு பிரமை இருக்கும். என்ன சொல்லிட்டார் பகவான், தெளிவா சகுண பக்தர்கள் உயர்ந்தவர்கள். உடனே அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல போறார், சகுண பக்தர்கள் உயர்ந்தவர்கள் தான், ஆனால் அவர்கள் என்னை அடைய மாட்டார்கள், நிர்குண பக்தர்கள் தான் என்னை அடைகிறார்கள் என்று அடுத்த 2 ஸ்லோகத்தில் கூறுகின்றார். 3, 4. ஏத்வக்ஷரமநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்த்யம் ச
கூட்டஸ்தமச்சலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயக தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாஹ. இந்த இரண்டு ஸ்லோகத்தினுடைய சாரம், மைய கருத்து, நிர்குண பக்தர்கள் என்னை அடைகிறார்கள். நிர்குண பக்தர்கள் என்னை அடைகிறார்கள். இதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய சாரம். அதாவது கேள்விக்குரிய நேரடியான பதில். இவ்விதம் பதில் சொன்னதிலிருந்து ஏற்கனவே நாம் பார்த்தோம், சகுண பக்திக்கு வர வேண்டும், சகுண பக்தியில் நின்றுவிடக்கூடாது. சகுண பக்தியின் வழியாக நிர்குண பக்திக்கு வர வேண்டும். நிர்குண பக்தன் என்னை அடைகின்றான். நிர்குண பக்தன் என்னை அடைகின்றான் என்றால் சகுண பக்தன் பிறகு எதை அடைவான் என்றால் என்னை அடையும் உபாயத்தை அடைவான் என்று ஒரு விளக்க ஆசிரியர் அழகாக கூறுகிறார். நிர்குண பக்தன் நேரடியாக என்னை அடைகின்றான். சகுண பக்தன் என்னை அடையும் உபாயமான ஞானத்தை அடைய தகுதி அடைகின்றான். பிறகு ஞானத்தின் மூலமாக என்னை அடைவான் என்பது பொருள். பிறகு இதிலிருந்து வேறு சில கருத்துக்களும் மறைமுகமாக இருக்கின்றது. சகுண பக்தி சுலபம், நிர்குண பக்தி அதைவிட கடினம். சகுண பக்தி மோட்சத்திற்கு ஒரு படிக்கு முன் இருப்பது, நிர்குண பக்தி மோட்சத்திற்கு நேரடியான சாதனம். நிர்குண பக்தன் ஈஸ்வரனை அடைகின்றான், பரபிரம்மத்தை அடைகின்றான். அதுதான் சாரம். இருப்பினும் பகவான் இந்த இரண்டு ஸ்லோகங்களில் 3 கருத்தை கூறுகின்றார். சாரம், நிர்குண பக்தன் என்னை அடைகின்றான் என்பது கேள்வியினுடைய நேரடியான பதில். இருப்பினும் இதில் 3 முக்கிய கருத்துக்களை இதில் வைத்துள்ளார். முதல் கருத்து நிர்குண பிரம்மஸ்வரூபம். நிர்குண பிரம்மஸ்வரூபம். இரண்டாவது கருத்து நிர்குண பக்த ஸ்வரூபம். நிர்குண பக்தனுடைய சொரூபம். முதல் கருத்து நிர்குண பிரம்மஸ்வரூபம், நிர்குண பிரம்மத்தினுடைய தன்மை. இரண்டாவது கருத்து நிர்குண பக்தனுடைய சொரூபம். மூன்றாவது கருத்து நிர்குண பக்தி பலம். நிர்குண பக்தி பலம், நிர்குண பக்தியினுடைய பலன். இந்த 3 கருத்தும் இதில் அடங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டும் மிக முக்கியமான ஸ்லோகங்கள். முதல் கருத்து நிர்குண பிரம்மத்தினுடைய சொரூபத்தை பகவான் கூறுகிறார். நிர்குண பிரம்மஸ்வரூபம் என்றால் எந்த ஒரு நிர்குண பிரம்மத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்றானோ அந்த நிர்குண பக்தன் எப்படிப்பட்ட அந்த நிர்குண பிரம்மத்தை இவன் தெரிந்து கொள்கின்றான், அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய தன்மை என்ன என்று இங்கு சொல்கின்றார். இந்த நிர்குண பிரம்மஸ்வரூபம்தான் 13வது அத்தியாயத்தில் விளக்கப்பட இருக்கின்றது. இங்கு நாம் அதிகமான விளக்கத்தை பார்க்க மாட்டோம், ஓரளவு மட்டும் விளக்கத்தை பார்ப்போம். இப்போ நிர்குண பிரம்மத்தின் சொரூபம் இங்கு வருகின்றது. அடுத்ததாக இரண்டாவது கருத்து, இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை அறிகின்ற பக்தனுடைய லட்சணமும் வருகின்றது. எப்படிப்பட்டவனால் இப்படிப்பட்ட தத்துவத்தை கிரகித்து கொள்ள முடியும், அல்லது இப்படிப்பட்ட தத்துவத்தை கிரகிப்பவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நிர்குண
பக்தனுடைய நிர்குண உபாசகனுடைய சொரூபம். மூன்றாவது நிர்குண பக்தியினுடைய பலம். அதைத்தான் நம்ம இந்த 2 ஸ்லோகத்தின் சாரம்னு முதல்ல சொன்னோம். நிர்குண பக்தியினுடைய பலன் நிர்குண பிரம்ம பிராப்தி அல்லது நிர்குண பிரம்மத்தை அடைதல். அதைத்தான் பகவான் கடைசியில் கூறுவார், அவர்கள் என்னை அடைகிறார்கள். நிர்குண பக்தியினுடைய பலன் நிர்குண பிரம்ம பிராப்தி. இதுதான் இங்கு வருகின்றது. இனி நாம் ஒவ்வொரு கருத்தாக எடுத்துக்கொண்டு விசாரம் செய்யலாம். முதல் கருத்து என்ன? நிர்குண பிரம்மஸ்வரூபம். பிறகு நாம் நிர்குண பக்த ஸ்வரூபத்திற்கு வரலாம், நிர்குண பக்தி பலத்திற்கு பிறகு வரலாம். நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சணம் அல்லது நிர்குண பிரம்மத்தினுடைய தன்மை இங்கு கூறப்படுகிறது. இதைத்தான் நாம் மெய்ப்பொருள் பரபிரம்ம என்றெல்லாம் நாம் அழைக்கின்றோம். பிரம்மன் ஆகின்றது. இப்போ இதுதான் மூலதனம். இந்த மூலதனத்தை வச்சுட்டு தான் மீதியெல்லாம் வருகின்றது. கேபிட்டல் போல இப்படிப்பட்ட ரூபமான ஒரு நிர்குண பிரம்மன் மட்டும் இருக்கு. இதைத்தான் பிரம்ம சத்தியம் என்றெல்லாம் சாஸ்திரம் கூறுகிறது. இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்துடன் மாயா என்ற சக்தி சேரும் பொழுது அது சகுண பிரம்மன் ஆகிறது. இந்த உலகமாக காட்சியளிக்கிறது. அதெல்லாம் அடுத்தது இறங்கி விடுகிறது. அந்த முக்கியமான நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சணம் வருகிறது. இங்கு பகவான் 8 சொற்களினால் அந்த லட்சணத்தை கூறுகின்றார், அல்லது 8 லட்சணம் இங்கு கூறுகின்றார். இந்த 8ம் 3வது ஸ்லோகத்தில் வந்துள்ளது. 8 விசேஷணங்கள், 8 லட்சணங்கள் அல்லது 8 சொற்கள். எதற்கு? நிர்குண பிரம்மத்தை விளக்குவதற்கு. நாம் இனி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு பார்க்கின்றோம். 8 சொற்களையும் பார்த்து முடித்து விட்டால் நிர்குண பிரம்மஸ்வரூபம் முடிவடைகிறது. இனி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் எப்படி வாக்கியத்தை அமைத்துள்ளார் என்றால், எவர்கள் எவர்கள் இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை அறிகிறார்களோ அல்லது உபாசிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ, இப்படிப்பட்ட அவர்கள் எவர்கள் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கும் பகவான் சில லட்சணம் சொல்ல போகிறார். இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட பிரம்மத்தை தியானிப்பவர்கள் என்னை அடைகிறார்கள். அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. இப்படிப்பட்ட எவர்கள் இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை உபாசிக்கின்ற காரணத்தினால் என்னை அடைகிறார்கள். இப்போ முதல் சொல் ஏ து. ஏனா எவர்கள். பிறகு முதல் வரியில் கடைசி சொல்லிற்கு உபாசதே, எவர்கள் தியானிக்கிறார்களோ. இங்கு உபாசதேங்கிற சொல்லுக்கு பொருள் சிரவண மனன நிதித்தியாசனம் செய்கிறார்களோ. எவர்கள் இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை சிரவண மனன நிதித்தியாசனம் என்ற சாதனையில் ஈடுபடுகிறார்களோ. பிறகு எப்படிப்பட்டவர்கள் என்று நிர்குண பக்தனுடைய சொரூபம் 4வது ஸ்லோகத்தில் வரும். அதை பிறகு பார்க்கலாம். இனி 3வது ஸ்லோகத்தில் உள்ள அனைத்து சொற்களும் நிர்குண பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள். அந்த 8 சொற்களில் முதல் சொல்லை இப்பொழுது எடுத்துக்கொள்கின்றோம். ஏது அக்ஷரம். முதல் சொல் அக்ஷரம். து அக்ஷரம். துவக்ஷரம்னு படிக்கக்கூடாது. து என்பதை தனியாக பிரித்து அக்ஷரம். ஏது ஏது என்ற து என்ற சொல் எதை காட்டுகிறது என்றால், சகுண பக்தர்களை காட்டிலும் வேறாக இருக்கின்ற என்று வேறுபடுத்தி காட்டுகிறது. ஏன்னா முன் ஸ்லோகத்தில் சகுண பக்தனை பகவான் பேசினார். இங்கு ஏது என்றால் எந்த நிர்குண பக்தர்களோ என்று சொல்லி இனி நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை விளக்குகின்றார். முதல் சொல் அக்ஷரம். க்ஷரம் என்றால் அழிவது, அக்ஷரம் என்றால் அழியாதது. அக்ஷரம்ங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் இருக்கின்றது. எழுத்துக்களுக்கும் அக்ஷரம் என்று சொல்லப்படும். ஆ இ உ என்ற எழுத்துக்களை அக்ஷரம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அக்ஷரம் என்றால் அழியாதது.
க்ஷரம் என்றால் நாசத்தை உடையது, அக்ஷரம் என்றால் அழியாதது. நமக்கு அது எதுன்னு தெரியவில்லை, அதைத்தான் நிர்குண பிரம்மன்னு சொல்கிறோம். அல்லது மனதில் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எந்த ஒன்று அழியாததாக இருக்கிறதோ, இந்த லக்ஷணத்துக்கு எது பொருந்துதோ அது நிர்குண பிரம்ம. அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை புரிந்து கொள்வது கடினம். இப்போ எதுன்னு தெரியல, இப்போ மனதில் என்ன வச்சுக்கலாம், மேத்ஸில் ஆன்சர் தெரியலனா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஏன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அப்போ தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். நமக்கு புரியாத கான்செப்டை அது ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுட்டு பிறகு கடைசியில் டேலி பண்ணுறது போல் ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது, ஏதோ ஒரு மெய்ப்பொருள் இருக்குது. அந்த மெய்ப்பொருள் இந்த லக்ஷணத்துடன் இருக்கிறது. இப்போ இந்த லக்ஷணத்துடன் எது இருக்கிறதோ அதுதான் அந்த மெய்ப்பொருள். அதனுடைய முதல் லக்ஷணம் அக்ஷரம், அழியாதது, க்ஷரமற்றது. இனி இரண்டாவது சொல் அனிர்தேஷ்யம். அனிர்தேஷ்யம் இரண்டாவது சொல் அனிர்தேஷ்யம். நிர்தேஷ்யம் என்றால் சுட்டி காட்டக்கூடியது, பாயிண்ட் அவுட் பண்ண முடியும், இதுதான் என்று நம்மால் சுட்டி காட்ட முடியும். அது நிர்தேஷ்யம். எதனால் சுட்டி காட்டுவோம்? கையினால் ஒரு பொருளை சுட்டி காட்டுவோம், அதுதான் அப்படின்னு கையை பயன்படுத்துவோம். கையை பயன்படுத்த முடியலனா வாயினால் சுட்டி காட்டுவோம். ஒரு பொருளை எடுத்துட்டு வான்னு சொன்னால் நம்ம கண்ணு முன்னாடி அவர் இருந்தார்னா கையை காட்டி அதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். இல்லைன்னா வாயினால் சொல்லி இதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். அப்படி நிர்தேஷ்யம் என்றால் சப்தேன நிர்தேஷ்யம், சப்தத்தினால் குறிப்பிடப்படுவது, சப்தத்தினால் வாக்கினால் குறிப்பிடப்படுவது நிர்தேஷ்யம். இப்போ எதை வாக்கினால் சப்தத்தில் குறிப்பிடப்பட முடியுமோ அதெல்லாம் நிர்தேஷ்யம்னு சொல்லப்படுகிறது. எந்த பொருளெல்லாம் சப்தத்துக்கு கோச்சரமாக இருக்கிறதோ, சப்தத்தினால் அதை சுட்டி காட்ட முடியுமோ, அல்லது எந்த பொருளிடத்தில் சப்தம் சென்று விடுமோ அது நிர்தேஷ்யம். இப்போ இந்த பிரம்மத்தை சப்தத்தினால் சுட்டி காட்ட முடியுமா? நிர்குண பிரம்மத்தை ஒரு சப்தம் போய் அந்த நிர்குண பிரம்மத்தை தொட்டு விடுமான்னா உபனிஷத் கூறுகிறது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எதனிடமிருந்து வாக்கானது திரும்பி விட்டதோ, வாக்கு சென்றதான், சப்தம் சென்றதான், நிர்குண பிரம்மத்தை போய் நான் பார்க்கின்றேன்னு திரும்பி விட்டது. அது சாதாரணமாக செல்லல, மனதுடன் திரும்பி விட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா வாக்கால் விளக்க முடியாது. சப்த அகோச்சரம். அனிர்தேஷ்யம் என்றால் நிர்தேசம் செய்ய முடியாது, சப்தத்தினால் அது விளக்கப்பட முடியாது. சப்தம் நிர்குண பிரம்மத்திடம் வேலை செய்யாது. பிறகு நிர்தேசகங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் உண்டு, லக்ஷணம். இதுதான் என்று ஒரு லக்ஷணம் கொடுக்க முடியும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துடலாம். ஒரு சயின்ஸுன்னு எடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு என்ன செய்வார்கள், டிஃபைன், அந்த ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணு, வாட் இஸ் லைட்னா உடனே அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதுதான் சிஸ்டமேட்டிக் ஸ்டடின்னு அர்த்தம். நம்ம எந்த ஒரு கான்செப்டை எதை படித்தாலும் அதனுடைய லக்ஷணத்தை சொல்லணும். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் படிச்சுட்ருக்கோம். இப்போ எல்லாம் உலகம் பூரா கம்ப்யூட்டர்னு சொல்லிகிட்டு இருப்பார்கள். டிஃபைன் கம்ப்யூட்டர்னால் யாராவதுனால முடியுமான்னா அது டெஃபினிஷன் கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை சரியாக புரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லக்ஷணம் இருக்கணும். அந்த லக்ஷணந்தான் அந்த பொருளை அப்படியே வர்ணிக்கின்றது, மற்ற பொருள்களிலிருந்து நீக்கி இதுன்னு காட்டுகின்றது. அனிர்தேஷ்யம்னா அலக்ஷணம் என்று பொருள். அதுக்கு லக்ஷணமெல்லாம் சொல்ல முடியாது. லக்ஷணம் சொல்ல முடியாதுங்கிறது லக்ஷணமாக இருக்கின்றது. இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. ஏன் பிரம்மத்தை அப்படி சொல்ல முடியாது? ஏன் பிரம்மத்தை
சுட்டி காட்ட முடியாது, வாயினால் சுட்டி காட்ட முடியாது என்றால், ஒரு குணம் இருந்தால்தான் அந்த குணத்தின் மூலமாக அந்த பதார்த்தத்தை நாம் சுட்டி காட்ட முடியும். ஒரு பதார்த்தத்தை நம்ம எப்படி சுட்டி காட்ட முடியும்? அதற்கு ஒரு குணம் இருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லப்படுகின்ற பிரம்ம நிர்குணமாக இருப்பதனால் அதற்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, எந்த குணமும் இல்லை. அதனால் அதை சுட்டி காட்ட முடியாது. இப்போ 5-6 பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஒருவரை நான் காட்டணும், அவருக்கு பல குணம் இருக்குது. தலையில் சொட்டை இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, நான் அதை சுட்டி காட்டுறேன். அந்த தலையில் முடி இல்லாதவரை தான் நான் உங்களிடம் இப்பொழுது அறிமுகப்படுத்த விரும்புகிறேன், ஏதாவது சுட்டி காட்டுறேன். இப்படி என்னன்னா, அல்லது ஏதாவது ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கார், இப்படி அவருக்கு பலவிதமான குணங்கள் இருக்குது. அந்த குணத்தினுடைய துணை கொண்டு அவரை நான் வாக்கினால் சுட்டி காட்டுகின்றேன். அல்லது அவர் யாருடையோ நமக்கு தெரிஞ்சவருடைய அருகில் நின்று கொண்டு இருக்கின்றார், அதை வைத்து கொண்டு சுட்டி காட்டுகின்றேன். அந்த சம்பந்தத்தை வச்சு நான் வாயினால் விளக்குகின்றேன். அல்லது அவர் நின்று கொண்டு காஃபி குடிச்சிட்ருக்கார், ஒரு செயல் செய்து கொண்டிருக்கார், அந்த செயலை வைத்து நான் அவரை வாக்கினால் சுட்டி காட்ட முடியும். இப்போ பிரம்மன் ஏதாவது செயல் செய்து கொண்டிருந்தால் இந்த செயலை யார் பண்ணிகிட்டு இருக்காரோ அதுதான் பிரம்மன்னு சொல்லலாம். பிரம்மனுக்கு ஏதாவது ஒரு குணம் இருந்தால் இந்த குணத்துடன் கூடியதுன்னு வாயில் சொல்லிடலாம். பிரம்மன் யாராவது இடம் அமர்ந்து கொண்டிருந்தால் இதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது தான் பிரம்மன்னு சொல்லலாம். பிரம்மன் அசங்கமாக இருக்குது, நிர்குணமாக இருக்குது. பிறகு எந்த விதத்திலையும் பிரம்மனை நம்ம வாயால் விளக்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த நிர்குண பிரம்மத்துக்கு என்ன லட்சணம்? அந்த பரம்பொருளுக்கு அடுத்த லட்சணம் என்னவென்றால் அனிர்தேஷ்யம். சப்தம் அங்கு செல்லாது, சப்தம் அந்த இடத்துல பிரயோஜனப்படாது. இந்த இடத்துல உங்களுக்கு சில சந்தேகம் வரும், அதை பிறகு பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு நீங்கள் சத்தம் போட்டுட்ருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும். சப்தம் போகாதுன்னு சொன்னால் உங்கள் சத்தத்தை நான் எதுக்கு கேட்டுட்ருக்கணும்னு ஒரு கேள்வி வரும். பிறகு பார்க்கலாம், இங்கேயே பிறகு பார்க்கலாம். இப்போ முதல் சொல் அக்ஷரம், இரண்டாவது சொல் அனிர்தேஷ்யம். அனிர்தேஷ்யம்னா சப்தத்தினால் விளக்க முடியாது. அடுத்த சொல் அவ்யக்தம். மூன்றாவது சொல் அவ்யக்தம். இதனுடைய பொருள் அகரண கோச்சரம், இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாது, வெளித்தோற்றத்திற்கு வராது. அகரண கோச்சரம். கரண கோச்சரம்னா இந்திரியங்களில் பிடிச்சிடலாம், அகரண கோச்சரம்னா இந்திரியங்களினால் பிடிக்க முடியாது. வியக்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வந்தது, அவ்வியக்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வராத காரணத்தினால். இப்போ சென்ற சொல்லில் நம்ம பார்த்தோம் சப்தத்தினால் விளக்க முடியாதுன்னு சொல்லி. இது பிரம்மன் மட்டுமல்ல. ஒருவர் நமக்கு ஜிலேபி கொடுக்குறார், ரசகுல்லா கொடுக்குறார், இந்த ரெண்டையும் நம்ம சுவைக்கிறோம். ஒருவர் நம்மிடம் கேட்குறார், இந்த ரெண்டுக்குள்ளே வேறுபாடு என்ன, வாயினால் சொல்லுங்கன்னா நம்ம சொல்ல முடியுமா? முதல்ல ஒன்றினுடைய சுவையே சொல்ல முடியாது. நல்லா இருந்தது, இனிப்பாக இருந்ததுக்கு மேலே அல்லது பல்ல காட்டலாம், நம்ம சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு சிரிப்பை காட்டலாமே தவிர இதுதான் இந்த சுவை இப்படிப்பட்டது தான்னு சொல்லி நம்மால் விளக்க முடியாது. ஆகவே பிரம்மன் மட்டுமல்ல, ஒரு இனிப்பையே நம்மால் விளக்க முடியாமல் இருக்கின்றது, ஒரு சுவையையே நம்மால் விளக்க முடியாது. இப்போ அவருக்கு விளங்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவர் நாக்கை இழுத்து அந்த ஸ்வீட்டை வச்சு சாப்பிட்டு பாருன்னா அது அவருக்கு விளங்கி விடும். பிறகு ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுத்து இனி ஒரு ஸ்வீட்டை வச்சு இந்த ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இவ்வளவுதான்னு புரிய வைக்க முடியுமே தவிர ஈவன் ஒரு இனிப்பு பதார்த்தத்தையும் கூட நம்மால் மற்றவர்களுக்கு விளங்க வைக்க முடியாது. அல்லது இமாலயாவுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற இயற்கை காட்சியை பார்த்து ரசிச்சுட்டு வர்றோம், இங்கே நம்ம திணறுவோம். அது எப்படி அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அந்த ஆனந்தத்தைனா? நீர்னா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? அதையும் நம்மால் விளக்க முடியாது. அவ்விதம் பிரம்மத்தை சப்தத்தினால் விளக்க முடியாது. அப்படி என்றால் இந்திரியத்தினால் அனுபவிச்சிடலாமா என்றால் இந்த சொல் சப்தத்துக்கும் அது எட்டாது,
இந்திரியங்களினுடைய அனுபவத்திற்கும் அது எட்டாது. சர்க்கரையை போல அனுபவிக்கவும் முடியாது. அதுதான் அவ்வியக்தம். இப்போ இது என்ன கோச்சரம்? முன் சொல் சப்த அகோச்சரம், சப்தத்தினுடைய கோச்சரத்துக்குள்ளே வரல. இது இந்திரியங்களினுடைய விஷயத்தினுடைய கோச்சரத்திற்கும் வரவில்லை. 5 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியங்களினால் அனுபவிக்கவும் முடியாது. இப்போ இந்த அவ்வியக்தம்ங்கிற சொல் எதை குறிக்கின்றது? இந்திரிய அகோச்சரம். அனிர்தேஷ்யம்ங்கிற சொல் சப்த அகோச்சரம், சப்த பிரமாண அகோச்சரம். இது பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம். நாம் இந்திரியங்களினாலையும் அனுபவிக்க முடியாது, சப்தத்தினாலையும் எந்த ஒன்றை விளக்க முடியாதோ. இது வரைக்கும் 3 சொல்ல பார்த்திருக்கோம். அக்ஷரம், அனிர்தேஷ்யம், அவ்வியக்தம். 4வதாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற சொல் 2வது வரியில் முதல் சொல்ல விட்டுட்டு அடுத்த சொல் அசிந்தியம். சர்வத்ரகம் இருக்கு, அதை விட்டுருவோம். அசிந்தியம். அசிந்தியம் என்றால் சிந்தனைக்கும் எட்டாதது. சிந்தியம்னா சிந்தனைக்கு எட்டுவது, அசிந்தியம்னா சிந்தனைக்கும் எட்டாதது. உதாரணமாக அன்பு, பொறாமை, கோபம், இப்படிப்பட்ட சில உணர்வுகள் இருக்கு. இந்த உணர்வுகளை கண்ணிலேயோ காதிலேயோ நாக்கிலேயோ அனுபவிக்க முடியாது. அன்புங்கிற ஒரு தத்துவம், பொறாமைங்கிற ஒரு உணர்வு, பொய் அப்படிங்கிறது, சத்தியம் அப்படிங்கிறது, இந்த தத்துவங்களை எல்லாம் இந்திரியங்கள்னால் கிரகிச்சிக்க முடியாது, ஆனால் மனசுனால் கிரகிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் பொய்னா என்னன்னு தெரியும். ஒரு 2 வயசு 3 வயதுலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் தெரியாது, குழந்தையாக இருக்கும்போது தெரியாது. காரணம் என்னென்னா, குழந்தைக்கு உண்மை தான் தெரியும். பிறகு பொய் பேசுகிறனுடைய நன்மையை குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து பார்க்குது. உடனே அந்த குழந்தைக்கு பொய்னா என்னன்னு புரிஞ்சிடும். காரணம் என்ன? 2 பேரும் பொய் பேசுகிறதெல்லாம் இது குழந்தை பார்க்குது. தன்னுடைய தந்தையே தன்னிடம் ஏமாத்துறதையெல்லாம் குழந்தை பார்க்குது. அப்போ பொய்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்குது. ஒரு குழந்தையை கொண்டு போய் காட்டில் வச்சு எந்த மனிதரோடையும் சம்பந்தப்படுத்தாமல் இருந்துன்னு வச்சுக்கோமே, அது மிருகத்தோட மட்டும்தான் அதுக்கு சம்பந்தம். எந்த மனிதரையும் ஒரு குழந்தை சந்திக்கலைன்னு சொன்னால் அந்த குழந்தையிடம் போய் பொய்ன்னு சொன்னால் அதுக்கு என்னன்னு புரியாது. மனிதர்களுக்குள்ளே இருந்தால் தான் அது புரியும். அப்போ பொய்ங்கிறது இந்திரியத்தில் அனுபவிக்காட்டியும் கூட மனதில் கிரகிக்க முடியும். அதே போல் பொறாமை, அன்பு, குரோதம் இவைகளெல்லாம் என்னன்னா மனதில் சிந்தியம். இவைகளெல்லாம் சிந்தியம், மனசக கோச்சரம், மனதுக்கு கோச்சரமாகுது. அப்போது பிரம்மன் சப்தத்தில் பிரம்மத்தை பிடிக்க முடியல, பரவாயில்ல, ஒன்றில் விட்டாச்சு, அடுத்ததில் பார்ப்போம்னா. இந்திரியத்தில் பிடிக்க முடியுமான்னா சரி, இந்திரியத்திலையும் பிடிக்க முடியாது, விட்டாச்சு. மனதிலையாவது பிடிச்சிருவேனான்னா இங்கு பகவான் கூறுகிறார், அச்சிந்தியம். நீ மனசாலையும் நிர்குண பிரம்மனான என்ன பிடிக்க முடியாது. அச்சிந்தியம், மனசக அகோச்சரம், அந்தக்கரண அகோச்சரம். இப்போ என்னாச்சு? சப்தத்தினாலையும் அந்த தத்துவத்தை விளக்க முடியாதாம். பிறகு சப்தத்தில் விளக்க முடியாட்டி பரவாயில்ல, இந்திரியத்தில் அனுபவித்து புரிஞ்சுக்கலான்னா அதுவும் முடியாது. 10 இந்திரியத்தினாலையும் புரிஞ்சுக்க முடியாது. பார்த்து கேட்டு சுவைத்து ஒன்றும் முடியாது. சரி, மனசினாலையாவது கிரகிச்சுக்கலான்னா அதுவும் கிடையாது. இப்படி இருக்கிறது என்னன்னா சூன்யந்தான் இப்படி இருக்குன்னு ஒருவர் முடிவு செய்தார். காரணம் என்ன? சூன்யந்தான். சூன்யத்தை போய் என்ன சொல்கிறது? சூன்யத்தை அனுபவிக்க முடியாது, சூன்யத்தை மனசினாலையும் கிரகிச்சிக்க முடியாது. அப்போது இப்படிப்பட்ட இதில் எதுலேயுமே நமக்கு வரவில்லைன்னு சொன்னால் பிரம்மன் ஒன்று இருக்குன்னு எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? பிரம்மத்தை எந்த விதத்திலையும் நம்ம அனுபவிக்க முடியாது. மனதினாலே அனுபவிக்க முடியாது, இந்திரியத்தினாலேயும் அனுபவிக்க முடியாது, சப்தத்தினாலேயும் காட்ட முடியாதுன்னா அடுத்த என்ன கேள்வி நம்ம மனசில் வரும்? முதல்ல அது இருக்காங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரும். அது இருக்குன்னா உடனே எப்படி கேட்டுரும்? அது எப்படி இருக்குது? எப்படியாவது இருக்குன்னு சொன்னோம்னா அது கிடையாது.
காரணம் நீ எப்படி இருக்குன்னு சொன்னாலும் அது அல்லன்னு சொல்லி விடுகின்றோம். இப்போ அடுத்த கேள்வி என்ன வருகிறது? இப்படி ஒரு பிரம்மம் இருக்கா? அப்படி இருந்தால் அது எப்படித்தான் அதை நான் இருக்குன்னு ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி வரும். பிறகு அடுத்த கேள்வி என்ன? எதனாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது என்றால் தெரிஞ்சுக்க முயற்சி செய்வது அறிவுபூர்வமான காரியம் அல்ல. எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன நம்ம செய்யணும்? தெரிஞ்சுக்கிற முயற்சியை விடணும். அப்படின்னு என்ன? கிளாஸை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். கிளாஸ் எதுக்குன்னா, சிரவண மனன நிதித்தியாசனம் எதுக்குன்னா தெரிஞ்சுக்கிற முயற்சி தானே. பிரம்மத்தை எதனாலையும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. தெரிஞ்சுக்கிற முயற்சியில் ஈடுபடுறோம், தெரிஞ்சுக்கவும் முடியாதுன்னா யார் அதை செய்வார்கள்? கொஞ்சம் பக்கத்தில் ஒன்று இருக்குது, கீழ்ப்பாக்கம்னு சொல்லி, அவர்கள் தான் அதெல்லாம் செய்வார்கள். முடியாத காரியத்தை முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களை தான் கொஞ்சம் தலையில் லூஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன ஆகிறது? அந்த கேள்வி வரும் பொழுது அதற்கு பதிலாக இங்கே ஒரு சொல்லை எடுத்து பார்க்கின்றோம். அடுத்த சொல் கூட்டஸ்தம். கூட்டஸ்தம் என்ற சொல்லிலிருந்து இந்த கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்கிறது. கூட்டஸ்தகங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கின்றது. முதலில் ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம். அந்த பொருள் தான் நமக்கு இந்த கேள்விக்கு பதிலை சொல்கிறது. கூட்டக என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பொய் என்று பொருள். கூட்டகன பொய், பொய்யா இருக்கிறதுக்கு பேர் கூட்டக. இப்போ உதாரணமாக நம்மிடம் ஒன்று கிடையாது, நம்மிடம் உண்மையிலேயே அது இல்லை, அது இருக்கிற மாதிரி நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா அதற்கு பெயர் கூட்டக, கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இல்லாததை இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு பேர் கூட்டக. ஒருவருக்கு அறிவே இல்லைன்னு வச்சுக்கோமே, ஆனால் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கார், அதுக்கு பேர் என்னென்னா கூட்டக. அல்லது ஏதாவது பணம் சில பேர்த்துக்கு இருக்காது, இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, அதுக்கு பேர் கூட்டக. அது ஒரு சாமி ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். ஒருவர் காரில் போயிட்டு இருந்தாராம், அவருடைய வில்லேஜ் கிராமத்துக்கு போகிறாராம். போகும்போது அது ரொம்ப ஹாட், வெயிலாக இருக்குது. என்ன செய்தார்? எல்லாம் அந்த கிளாஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அடைஞ்சிட்டு போகிறார். உடனே உள்ளே இருக்கிற ரொம்ப புழுக்கமாக இருக்குது, கிளாஸை திறந்து விடுனார். இல்லை, திறந்து விட வேண்டாம், இப்படியே நம்ம கிராமத்துக்குள்ளே போகலான்னா. காரணம் என்னென்னா, திறந்து விட்டால் நம்ம காரில் ஏசி இல்லைன்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ காரில் ஏசி இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கணுமா. அதுக்காக என்னென்னா உள்ளே வெந்துட்டு போகிறது. அந்த கிளாஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டு போனால் ஏசியே இல்லாமல் வெறும் கார் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு மற்றவங்க நம்ம தம்மையை நினச்சிக்குவாங்களாம். இது என்னன்னா, இதுக்கு பேர் தான் கூட்டகன்னு சொல்கிறது. நம்மக்கிட்ட ஒன்று இல்லை, காருக்குள்ளே ஏர் கண்டிஷன் போடுற அளவுக்கு இவருக்கு வசதி இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், காட்டிக்கணும் தனக்கு நான் ஏர் கண்டிஷனில் போகிறேன்னு. ஏன்னா அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும்போது கிளாஸ் எல்லாம் ஏற்றிட்டு போனால் கண்டிப்பாக ஏசி இருக்குன்னு தான் நினைப்பார்கள். இதுக்கு பேர் தான் கூட்டகன்னு சொல்கிறது. நம்மக்கிட்ட இல்லை, இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இதை பகவான் 3வது அத்தியாயத்தில் மித்யாச்சாரகன்னு சொன்னார். மித்யாச்சாரகனா வெளியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, ஆனால் உண்மையில் கிடையாது, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. திருஷ்யமான குணகம், திருஷ்யமான குணகம்னு இதை சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. திருஷ்யமான குணகம் அப்படின்னா இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறது. ரொம்ப பேர் அப்படித்தானே செய்கிறார்கள், இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுன்னு என்ன? இல்லாதவர்கள் தான் இருக்கிற மாதிரி காட்டி கொள்வார்கள், இருப்பவர்கள் இருக்கிற மாதிரி காட்டி கொள்ள மாட்டார்கள். அதுதான் கூட்டகன்னு சொல்கிறது. இங்கு கூட்டக எது அப்படிங்கிறது இப்பொழுது கேள்வி. இருக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு, ஆனால் இல்லை, அதுதானே கூட்டக. சாஸ்திரம் சொல்லுது, இந்த அகில பிரபஞ்சமே கூட்டக, இந்த உலகமே அப்படித்தானா, இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கான், ஆனால் அப்படியே விசாரம் பண்ணி போனால் ஒன்றுமே கிடையாதான், கூட்டக. அதற்கு ரொம்ப அழகான விளக்கம் ஒருத்தர் சொல்கிறார். அந்தர்தோஷம் பகிர்குணம்னு சொல்கிறார். அந்தர்தோஷம், உள்ள தோஷம் இருக்கான், பகிஹி குணம், வெளியே குணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோமா. இப்போ அந்தர்தோஷம் திருஷ்யமான குணகம், உள்ள தோஷத்தை வச்சுட்டு வெளியே குணத்தை காட்டிக்கிறதுக்கு பேர் தான் கூட்டமாக.
அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறது என்னன்னா இந்த பிரபஞ்சமாக. இந்த பிரபஞ்சத்துக்கு லட்சணமே இதுதான். நம்ம பண்ணிகிட்ருக்கிறது தான் இந்த உலகமே பண்ணிகிட்ருக்கு. அதனால் தப்பு கிடையாது தான். இந்த உலகமே என்ன பண்ணுதான், தன்னிடத்தில் இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காட்டுது. இந்த உலகத்தில் என்ன இல்லை, ஆனந்தம் கிடையாது. ஆனால் இந்த உலகம் என்ன ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையும் இன்பம் இருக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. உலகத்துக்கு சொதசத்தா கிடையாது, சுதந்திரமான இருத்தல்ங்கிறது கிடையாது. ஆனால் இந்த உலகம் தன்னை இருக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. இப்போ சத்தா இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. இந்த உலகமே ஜடம் ஆனால் எல்லாமே ஒரு சேதனமாக நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கின்றது. பிறகு இந்த உலகத்தில் ஆனந்தம் கிடையாது ஆனால் இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு கூட்டகன இந்த உலகம், கூட்டஸ்தக அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட பொய்யான இந்த உலகத்திற்கு அதிஷ்டானமாக இருப்பது. அப்போ இந்த பிரம்மன்கிறது என்னன்னா, கூட்டஸ்தக என்றால் கூட்டே ஜெகதி அதிஷ்டானதயா திஷ்டதி. கூட்டே என்றால் இப்படிப்பட்ட பொய்யான உலகத்தில் அதிஷ்டானமாக எது இருக்கின்றதோ, இந்த பொய்யுக்கும் கீழே உண்மை இருக்கின்றது. ஒவ்வொரு பொய்யுக்கும் கீழே என்ன இருக்குன்னா உண்மை தான் இருக்கும். இப்போ உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த பொய்யை தாண்டி போகணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். அது பொய்ன்னு தெரிகிறதில்ல, அதுவே உண்மையாக தெரிஞ்சிட்ருக்கு. அப்போ என்றைக்குமே உண்மையை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, எது உண்மையாக தெரிஞ்சிட்ருக்கதோ அதை பொய்ன்னு தெரிஞ்சு பிறகுதான் உண்மைக்கு போக முடியும். இப்போ கூட்டஸ்தக என்றால் இந்த பொய்யான உலகத்திற்கு அதிஷ்டானமாக விளங்குகிறது. இப்போ பிரம்மத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்த பொய் நமக்கு புரிஞ்சிருக்கோம். இந்த பொய்யை நம்ம புரிஞ்சிட்டு இந்த பொய்யுக்கு எது அதிஷ்டானமோ ஆதாரமோ அது என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் சில சமயம் உபனிஷத் புத்தி கோச்சரம்னு சொல்லும். மனதுக்கு கோச்சரம் இல்லை, ஆனால் இந்த புத்தி கிராஹ்யம் பகவானே சொல்லுவார். புத்தி கிராஹ்யம், இந்த புத்தியில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, எதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சிட்ருக்கோ அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் விளக்கத்தை தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.